என்கிட்ட எவ்வளோ குறைகள் இருக்கலாம், ஆனா கொடுத்த வாக்க நான் என்னைக்கும் எந்த சந்தர்ப்பத்திலையும் மீறினதில்லை. இனிமே நான் மீற மாட்டேன். என்ன நீங்க நம்பலாம். இந்த ஒரு வார்த்தை போதும் சார் எங்களுக்கு. ஆனா கல்யாணத்தை உடனே என்னால நடத்த முடியாது. எனக்கு ஒரு 6 மாசம் டைம் தேவைப்படுது. 6 மாசமா? அப்பாவுக்கு இன்னொரு ஒய்ஃப் இருக்கிற உண்மை தெரிஞ்சிடுமோன்னு இந்த கல்யாணத்தை தள்ளி போடுறாங்களோ? எக்ஸ்கியூஸ் மீ, ஏன் இந்த கல்யாணத்தை 6 மாசம் தள்ளி போடுறீங்க? என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? சந்தோஷ், பெரியவங்க பேசிட்டு இருக்கும் போது நீ ஏன் குறுக்க பேசுற? சார் நீங்க சொல்லுங்க சார். சந்தோஷ் பேசாம இரு. சார் அவனை தடுக்காதீங்க. அவன் கேட்டதுல ஒன்றும் தப்பு இல்லை. காரணமே சொல்லாம கல்யாணத்தை 6 மாசம் தள்ளி போட்டா யாருக்குமே சந்தேகம் வர்றது சகஜம்தான். காரணத்தை நான் சொல்றேன். என் பொண்ணு ஸ்ருதி கல்யாணத்தையும் பையன் ஆதித்யா கல்யாணத்தையும் ஒரே பந்தல்ல ஒரே முகூர்த்தத்தில் நடத்தணுங்கிறது தான் என்னோட ஆசை. அப்படித்தான் நான் பிளான் போட்டிருந்தேன். ஸ்ருதிக்கு நான் பார்த்த மாப்பிள்ள அமெரிக்காவில் வேலை பார்க்குறாரு. லீவில் இங்கே வந்திருந்தாரு. கல்யாணத்தை அப்போ முடிச்சிடலான்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அமெரிக்காவில் அவர் கம்பெனிலேருந்து அவரை உடனே வர சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. உடனே கிளம்பி போயிட்டாரு. திரும்பி வர்றதுக்கு 3-4 மாதம் ஆகும். அவர் திரும்பி வந்தோடனே 2 கல்யாணத்தையும் சேர்த்து நடத்திடலாம். என்ன சொல்றீங்க? சரி ராஜ்மோகன், உங்க இஷ்டப்படியே 6 மாசம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுப்போம். என்ன உங்களுக்கு மட்டும் இன்னும் பயமும் கவலையும் போகல போல இருக்கு? கவலைப்படாதீங்க. என்னைக்கு இருந்தாலும் நிவேதா தான் என் மருமக. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. என்ன பிரியா? அம்மாவை நினைச்சா ரொம்ப பயமா இருக்குண்ணா. அவங்க நம்ம அப்பாவை புரிஞ்சு ஏத்துப்பாங்களாண்ணா? என்ன பிரியா இப்படி பேசுற? அம்மா காதுல விழுந்து பெரிய பிரச்சனை ஆயிடும். நீயும் உடனே வச்சிருவ போல இருக்க. கார்த்தி, என்ன உளறிட போறான்னு சொல்ற? 2 பேரும் என்ன திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க? ஏய் பிரியா, சொல்லு. அது வந்துமா. மா, அது என்ன பிளட் டொனேட் பண்ண கூப்பிட்டாங்கம்மா. நான் போறதா வேண்டாம்னு குழம்பிட்டு இருந்தேன். இவ அதை கேட்டுட்டு கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்டுட்டே இருக்கா. அதான் நீயே உளறி வச்சிரு போல இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏண்டா, இப்பதான் உனக்கு உடம்பு சரியாயி தேறிட்டு இருக்க, அதுக்குள்ள பிளட் டொனேட் பண்ண போறியா? இல்லம்மா, நான் போகல. என் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணி அவனை நான் போக சொல்லிட்டேன். சரிம்மா, நான் வரேன். அவன் சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யா? அண்ணன் எதுக்கு போய் சொல்ல போறான்? இல்லையே, உன்னை பார்த்தா ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. என்னன்னு சொல்லு. சொல்லுடி, சொல்லுடி. யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஒன்னும் இல்லைன்னு சொல்றேன்ல. பல்லவி,
எதுக்கு அவளை நீ தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? பேசாம விடு. இல்லம்மா, அவ எதையோ என்கிட்ட இருந்து மறைச்சிட்டு இருக்கா. அல்லவி அவ எதை மறைக்க போறா? அம்மா நீ ஏதோ வெளியில கிளம்பணும்னு சொல்லிட்டு இருந்தல்ல, நீ ஆமா. கிளம்பு. ஏன் போட்டு அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். ஆ. பிரியா, நீ எதுக்கும் பயப்படாத. பயத்துல ஏதாவது அம்மா கிட்ட உளறி வச்சிடாத, சரியா? ம். இந்தம்மா. ஆஹா, சூப்பர் காஃபி ஆண்டி. எங்க அம்மாவோட கைமணம் இந்த காஃபிலேயே இருக்கு. அதெல்லாம் சரி, நீ உங்க அம்மா கிட்ட இருந்து சமையல் வேலையெல்லாம் கத்துக்கோ. நாளைக்கு இன்னொரு வீட்ல போய் வாழ வேண்டிய பொண்ணு. உங்க அம்மா பேரை காப்பாத்தேன்னு. சரிங்க ஆண்டி. ஸ்ரீநிதி, ஆதித்யா வீட்ல இருந்து அவங்க அப்பா அம்மா ஸ்ருதி எல்லாரும் வந்திருந்தாங்க. எங்க கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஓ மை காட், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. மணப்பெண்ணுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஆண்டி. என்னம்மா நிவேதா கிட்ட ட்ரீட் கேட்குறியா? தரலன்னு சொல்லு, நான் வேணா ஆதித்யா கிட்ட சொல்லி என்ன பண்ண போற? சொல்லி என்ன பண்ண முடியும்? உன் ஆள் ரொம்ப கஞ்சபிசனையரா இருக்கா, நீயாவது ட்ரீட் தாடான்னு கேட்பேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிவேதா. நிவேதா, ராஜ்மோகன் அங்கிள் ரொம்ப பிடிவாதக்காரராச்சே, எப்படி கன்வின்ஸ் ஆனாரு? ருக்கு பெரியம்மா பேசி எங்க கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல வச்சுட்டாங்க. எது எப்படியோ நீங்க 2 பேரும் ஆசைப்பட்டபடி உங்க வாழ்க்கை அமைய போகுது. அதுக்கு எந்த தடையும் இல்லையே. சரி, அதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டி. ஸ்ரீநிதி விஷயத்துக்கு வருவோம். சரி, உன் கல்யாணம் ஏன் தள்ளி போய்கிட்டே இருக்க? பல்லவி ஆண்டி என்னதான் சொல்றாங்க? ஏன் எல்லாரும் இப்படி பேசாம இருக்கீங்க? சரிம்மா, உன் கல்யாணம் எப்ப சொல்லு. ஆண்டி, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நிவேதா, நீ சொல்ற பதில்ல தான் எங்களோட பதிலும் இருக்கு. என்ன சொல்ற? நிவேதா, உன் விஷயத்துக்கு வா. ஸ்ரீநிதி கல்யாணத்தை பத்தி அப்புறம் பேசலாம். எங்க கல்யாணம் 6 months ஆகும். ஏமா, இது உங்க வீட்ல பெரியவங்க எடுத்த முடிவா? இல்ல ஆண்டி, ஸ்ருதி மேரேஜையும் எங்க மேரேஜையும் ஒன்னா பண்றதா அவங்க அப்பா சொன்னாரு. சோ அதனால அவ உட்பிக்கு லீவ் கிடைக்க 3-4 months ஆகும். அதனால 6 months கழிச்சு தான் எங்க மேரேஜ். ஓ, நாம என்னதான் நினைச்சாலும் கடவுள் நினைக்கிறதா நடக்கும். நீ கவலைப்படாத, உன் கல்யாணம் நிச்சயமா நல்லபடியா நடக்கும். தேங்க்ஸ் ஆண்டி. இப்ப சொல்லுங்க, ஸ்ரீநிதி மேரேஜ் எப்ப? உங்க மாமனார் வீட்டில் இருக்கிற மாதிரி சில பிரச்சனைகள் இங்கேயும் இருக்கு, அதெல்லாம் தீரணும். ஆனா ஸ்ரீநிதி கார்த்திக் கல்யாணம் நிச்சயம். நீ சொன்ன மாதிரி டைம் எல்லாம் எங்களால சொல்ல முடியாது. ஆனா நடக்க வேண்டிய நேரத்துல ஸ்ரீநிதி கார்த்திக் கல்யாணம் நடக்கும். சரிம்மா, நிவேதா அவ கல்யாண விஷயத்தை பத்தி சொல்றதுக்கா ஜாலியா வந்திருக்கா. நீங்க ஏன் மேரேஜ் ப்ராப்ளத்தை சொல்லி அவளையே மூட் அவுட் பண்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் கல்யாணத்துக்கு முன்னாடி உன் கல்யாணம் நடக்கணும், அதான் என் ஆசை. அதெல்லாம் இருக்கட்டும். நீ கொஞ்சம் மாடிக்கு வாயே, உன்கிட்ட தனியா பேசணும். இதோ வந்துடுறேம்மா. ஆண்டி, நான் லஞ்ச் இங்க தான் சாப்பிட போறேன். எனக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. முதல்ல ட்ரீட் உண்டா இல்லையான்னு சொல்லு, லஞ்சை பத்தி அப்புறம் பேசலாம். ஆண்டி, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் லஞ்சை கட் பண்ணிடுங்க. ஏய், இது தேவையா உனக்கு? நிவேதா, சந்தோஷ வீட்ல யாரும் கவனிக்கிறது இல்லையா? ஏன் ஸ்ரீநிதி கேக்குற? சந்தோஷோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் சரியில்லை. அவனை பத்தி உங்க அப்பா கிட்ட சொல்லி கொஞ்சம் அட்வைஸ் பண்ண சொல்ல. அம்மாக்கு அவனோட டெய்லி சண்டை தான். கார்த்திக் கூட ஒரு நாள் சந்தோஷ வீட்டுல கொண்டது விடுற அளவுக்கு குடிச்சிட்டு வந்தா. அவன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறவனே கிடையாது. என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறான். நீ வேணா அவன்கிட்ட பேசி பாரு, என்ன ஏதுன்னு விசாரியே. சரி ஸ்ரீநிதி, விசாரிக்கிறேன். ஏய், நான் சொன்னதா அவன்கிட்ட சொல்லிடாத. சச்சே. சரி.
உருளைக்கிழங்குன்னா ரொம்ப பிடிக்குமா? ஆமா பல்லவி, எங்க வீட்ல எல்லாருக்குமே பிடிக்கும். என் ஹஸ்பண்டுக்கும் உருளைக்கிழங்குன்னா ரொம்ப உயிர். அப்போ ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வாங்க, எல்லாருக்கும் உருளைக்கிழங்கு கறி செஞ்சு தரேன். அனு, நிர்மலா எப்படி இருக்கீங்க? அதை ஏன் கேக்குற? வீட்டை மாத்தி அம்மா வீட்டு பக்கம் போனா அவரு பயந்து குடிக்காம வருவாருன்னு நினைச்சேன். அவரு திருந்துற மாதிரியே இல்ல அனு. அதை விட நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். உனக்கு என்ன அனு? உன் புருஷன் தங்கம், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அவரை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் அனு. அனு ஹஸ்பண்ட் இவங்களை ஏமாத்திட்டு இருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க. இவங்க என்னடான்னா நல்ல சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் நிவேதா கல்யாணம் என்னாச்சு? கூடி சீக்கிரத்துல நடந்துடும். ஏற்கனவே பேசி வச்ச இடம் தான். நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் நிறுத்திட்டாங்களே, அந்த சம்பந்தமா? ஆமா. என்ன அனு, நல்லா யோசிச்சுதான் முடிவு பண்ணீங்களா? ஏன் என்ன? ஏற்கனவே எந்த காரணமும் சொல்லாம நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்து நிறுத்தினவங்க கல்யாணத்தப்பவும் இதே மாதிரி ஏதாவது சொன்னா என்ன பண்ணுவ? நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. நிச்சயம் வரைக்கும் வந்து நின்னதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க? அது தெரியலங்க. சரி, இப்ப திரும்பவும் சம்பந்தம் பேச வர்றதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க? அதுவும் தெரியலங்க. என்ன அனு இவ்ளோ வெகுலியா இருக்கு? வீட்டு பிரச்சனையை நாம தான் கையில எடுத்துக்கிட்டு பேசணும். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. இது நம்ம பசங்க வாழ்க்கை. இதுல நல்லதோ கெட்டதோ நாம தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஆம்பளைங்க கையில பொறுப்பை கொடுத்துட்டு எல்லாம் அவங்க பாத்துப்பாங்கன்னு நாம இருந்துடக்கூடாது. உன் ஹஸ்பண்ட் கிட்ட கேளு, தப்பில்ல. வீட்டுக்குள்ள என்ன நடந்தாலும் நமக்கு தெரியணும். சரி அனு, நான் கிளம்புறேன். ஒரு நாள் நம்ம வீட்டு பக்கம் வா, எங்களை எல்லாம் மறந்துடாத என்ன? இல்ல இல்ல. அனு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு இருந்தேன். நிவேதா கல்யாணம் பத்தி பேசினதுல இத மறந்தே போயிட்டேன். என்னன்னு சொல்லுங்க. சந்தோஷ பத்தி தான் அனு. அனு, உன் குடும்பம் ரொம்ப கௌரவமான குடும்பம். உன் புருஷன் இருக்கிற இடமே தெரியாது. அவருக்கு அவ்வளவு நல்ல பேரு. அத சந்தோஷ் கெடுத்துருவானோன்னு பயமா இருக்கு. என்ன நிர்மலா சொல்றீங்க? பயப்படாத. இந்த வயசுல பசங்களை நாம தான் கவனிக்கணும். நம்மளை ஏமாத்துறதுக்கு எல்லா திருட்டுத்தனமும் பண்ணுவாங்க. சந்தோஷ் என்ன பண்ணா? ஒரு நாள் காலையில என் ஹஸ்பண்ட் பார்ல ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சந்தோஷ் ட்ரிங்க் பண்றத பார்த்திருக்காரு. அந்த இடத்துல அவன் ஃப்ரெண்ட்ஸும் கூட இருந்தாங்களா? இல்ல அனு, தனியா உட்கார்ந்து நிறைய குடிச்சிருக்கான். என் வீட்டுக்காரே பார்த்து பயந்து இருக்காரு. சின்ன வயசுலயே இப்படி குடிச்சா உடம்பு என்னத்துக்காகும்? சரியா கவனிக்கிறது இல்லையா நீ? இல்ல, நான் ஒரு வாட்டி கண்டிச்சேன். ஆனா அதுக்கப்புறம் இல்ல அனு, இவரு அதுக்கப்புறம் அடிக்கடி பார்த்ததா சொல்றாரு. சந்தோஷ் நல்ல பையன்தான். ஏன் இப்படி மாறினா? அவங்கிட்ட மனசு விட்டு பேசிப்பாரு, தெரியும். சரி நிர்மலா, ரொம்ப தேங்க்ஸ். என்ன அனு, இது என் கடமை இல்லையா? நானே அவர்கிட்ட சண்டை போட்டேன், ஏன் அவனை பார்த்து நீங்க கண்டிக்காம விட்டுட்டீங்கன்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த காலத்து பசங்களாம் வேற, நாம கண்டிச்சா நம்மளையே மரியாதை இல்லாம பேசுவாங்க, அதனால நீ அணுகிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டாரு. நீ ஒன்னும் பயப்படாத அனு, நீ ஜாக்கிரதையா இருக்கிறதுக்காக தான் சொல்றேன். நான் வரேன். அனு. பல்லவி. என்ன அனு? ஒன்னும் இல்ல பல்லவி. காய்கறி எல்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். இந்தாங்க. சேஞ்ச் இல்ல மேடம், 200 கொடுங்க. ஒன்னு பண்ணுங்க, எங்க 2 பேருக்கு சேர்த்து பில் சொல்லுங்க. ஓகே மேடம். 650 ஆச்சு.
பல்லவி ஒரு நிமிஷம் வீட்டுக்கு வந்துட்டு போங்க. இந்த பணத்தை கொடுத்துடுறேன். 300 ரூபாய் பணம் வாங்குறதுக்காக நான் வீட்டுக்கு வரணுமா? ஒரு கப் காஃபி தரேன்னு சொல்லுங்க, நான் வரேன். அப்போ நான் குடுக்கற காஃபிக்கு விலை 300 ரூபாவா? எப்ப காஃபி ஷாப்லாம் ஆரம்பிச்சீங்க? ஐயோ பல்லவி ப்ளீஸ் வாங்க. தேங்க்ஸ் நிவேதா. மஞ்சு உனக்கு காஃபி? ஐயோ எனக்கு வேண்டாம்ப்பா. வேண்டானா போ. என்ன மஞ்சு, காஃபினா அவ்வளவு பயமா? நீங்க சொன்னதுல ஒரு சின்ன கரெக்ஷன் ஆண்டி. நார்மலா எனக்கு காஃபினா பயம் இல்ல, ஆனா நிவேதா போடுற காஃபினா கொஞ்சம் பயம். ஏய் மா, இங்க பாருமா, உன் செல்ல பொண்ணு கண்டிச்சு வை. இவ இப்படியே கிண்டல் பண்ணிட்டு இருந்தா வாயை உடைச்சு கையில கொடுத்துருவேன். சிப்பே ஏய் போ. மஞ்சு என்ன வேணா சொல்லட்டும் நிவேதா, ஆனா உன் காஃபி சிம்பிளி சூப்பர். தேங்க்ஸ் ஆண்டி. ஏய் கேட்டியா? நீ வேற எங்க நீ போட்ட காஃபி நல்லா இல்லன்னு ஆண்டி சொன்னா அவங்க வாயை உடைச்சு அவங்க கையிலேயே கொடுத்துருவியோன்னு பயம். அதான் சிம்பிளி சூப்பர்னு ஒரு பையன் சொல்லிட்டாங்க. அப்படிதானே ஆண்டி? என்ன மஞ்சு நீ இப்படி உண்மையை போட்டு உடைச்சிட்டியே. ஆண்டி யூ டு ஆண்டி. பாவம் நிவேதா. எப்படி ஆண்டி உன கலாச்சாங்க பத்தியா? பாவம். ஹாய் சந்தோஷ், எப்படி இருக்க? என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? நீங்க யாரு?